பேச்சு அப்படிங்கிறது ஒரு விதமான கலை. நம்ம ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கன்னு. அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும், பேசக்கூடாத இடத்துல பேசுகிறதும் அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம பேசணும். எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நேற்று ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் தந்தி டிவியில். நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. மாணவர் மாணவிகள்லாம் கலந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. புதிய தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் எல்லாம் இருந்துட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவர் பதில் சொல்கிறாரு. அதாவது ஒரு கட்சி சார்ந்த ஆட்கள் நிறையா பேர் இருந்தாங்க. பொதுவான கேள்விகள் கேட்டாங்க. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், தேர்தல் நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகை சந்திப்பும் நடத்த மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு ப்ரெஸ்ஸையும் பார்க்க மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு சோசியல் மீடியாவில் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவருக்கு முறையான ஒரு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்கிறாரு, ஆனால் சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு. அதாவது அரசியலை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, பேசினாதான் மக்கள்கிட்ட நம்ம போய் ரீச் ஆக முடியும். அதுவும் இப்போ தேர்தல் காலம் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம களத்தில் இறங்கி நம்ம பேசுகிறோமோ, அன்றாட நடக்கிற நிகழ்வுகளை சொல்கிறோமோ, இருக்கிற பிரச்சனையை சொல்கிறோமோ, புள்ளிவிவரங்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக சொன்னால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் நம்ம சேர முடியும். இப்போ சீமான் அவர்களை எடுத்துக்கோங்க. சீமான்கிட்ட நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். அந்தளவுக்கு அவரை உருவாக்கிட்டார். அவரை மட்டும் இல்லை, அவருக்கு கீழே இருக்க நிர்வாகிகளையும் உருவாக்கிறார். இப்போ சாட்டை துரைமுருகன் அப்படி தான் பேசுவார், இடும்பவன கார்த்தி அப்படி தான் பேசுவார். அடுத்தடுத்து வர்ற ஒரு சில கட்சி நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெளிவாக பேசுவாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு சினிமா துறையில் இருந்திருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது கண்டிப்பான முறையில். ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இப்போ அண்ணாதுரை அவர்கள்லாம் காங்கிரஸை 1967 பேசி தான் ஆட்சியை பிடிச்சார். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பேச்சு இருக்கும், ஒரு திறமையான பேச்சு இருக்கும். அவர் பேச்சை கேட்குறதுக்கு இரவு பகல் இல்லாமல் மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது மாதிரி இப்போ தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில் பேசணும். பேசினா மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். ஆனால் அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கே ஒரு தெளிவான பேச தெரியல. இன்னொரு தம்பி ஒருத்தர் கேட்குறாரு, நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் திமுகவை ஏன் குறை சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் ஒரு விஷயம் செய்யலை அப்படின்னு கேட்டால் அவங்கள ஏன் குறை சொல்கிறீங்க, அப்படி இப்படி நாளைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் இதே வேலையை தானே செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கண்டிப்பாக அது உண்மை தானே. இப்போ உங்கள் தலைவர் ஏன் மீடியா முன்னாடி வர மாட்டேங்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு நம்ம தெளிவான பதில் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா அப்படின்னு நம்ம கேட்குறது முறையில்லாதது. அதனால் திறமையை வளர்த்துக்கிட்டு மக்கள் இடத்துல போய் பேசினால் மட்டும்தான் நமக்கு ஓட்டு விழுகும். அரசியலை வச்சு, சினிமா வச்சு நம்ம பெருசாக வளர்ந்துருவோம்னா கண்டிப்பாக முடியாது. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.